சென்னையில பிரபல டாக்டர் சுப்பையா கொலை வழக்குல குற்றவாளிகளை விடுதலை செஞ்ச சென்னை உயர்நீதிமன்றத்தின் உத்தரவை ரத்து செஞ்சு உச்சநீதிமன்றம் அதிரடியா உத்தரவிட்டிருக்கு. தீர்ப்பின் சாராம்சம் பற்றி விளக்குகிறார் செய்தியாளர் சாலமன். கடந்த 2013ஆம் ஆண்டு சென்னை ஆரேபுரத்தில் மருத்துவர் சுப்பையா என்பவர் கும்பலால் வெட்டி படுகொலை செய்யப்பட்டார். இந்த சம்பவமானது தமிழகம் முழுவதிலுமே பெரும் அதிர்வலை ஏற்படுத்திய நிலையில் அப்போது இந்த வழக்கானது மிகுந்த பரபரப்பாக பேசப்பட்டது. இந்த சம்பவம் தொடர்பாக காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து தீவிரமாக விசாரணை மேற்கொண்டு மொத்தம் 10 நபர்களை கைது செய்தனர். அதில் ஒருவர் அப்ரூவராக மாறிய நிலையில் 9 பேரை போலீசார் கைது செய்து சிறையில் அடைத்தனர். குறிப்பாக இந்த கொலை நிலம் தொடர்பான பிரச்சனையில் ஏற்பட்ட தகராறு காரணமாகத்தான் நடந்திருப்பதும் விசாரணையில் தெரிய வந்திருக்கிறது. கன்னியாகுமரி மாவட்டத்தில் 10 கோடி மதிப்பிலான நிலம் தொடர்பான பிரச்சனையில் தான் டாக்டர் சுப்பையாவிற்கும் மற்றொரு நபர்களுக்கும் ஏற்பட்ட பிரச்சனையில் தான் இந்த படுகொலை சம்பவமானது அரங்கேறியதும் அப்போது தெரிய வந்தது. இந்த சம்பவம் தொடர்பாக அவர்கள் சிறையில் அடைத்த நிலையில் இந்த வழக்கு தொடர்பாக சென்னை செஷன்ஸ் கோர்ட்டில் வழக்கானது நடைபெற்று வந்தது. பின்னர் 2021ஆம் ஆண்டு இந்த கைதான 9 நபர்களுக்கும் ஒரு தீர்ப்பானது வழங்கப்பட்டது. குறிப்பாக அதில் கைது செய்யப்பட்ட 7 நபர்களுக்கு மரண தண்டனையும் 2 நபர்களுக்கு இரட்டை ஆயுள் தண்டனையும் விதித்து சென்னை செஷன்ஸ் கோர்ட் ஒரு உத்தரவை பிறப்பித்திருந்தது. இந்த உத்தரவுக்கு எதிர்த்து கைது செய்யப்பட்ட அந்த குற்றவாளிகள் 9 நபர்களும் மேல்முறையீடை சென்னை உயர்நீதிமன்றத்தில் மேல்முறையீடு வழக்கு பதிவு செய்தனர். இந்த வழக்கு தொடர்பாக விசாரணையானது நடைபெற்று வந்த நிலையில் சென்னை செஷன்ஸ் கோர்ட் விதித்த அந்த தீர்ப்பை ரத்து செய்து சென்னை உயர்நீதிமன்றம் ஒரு உத்தரவை பிறப்பித்திருந்தது. குறிப்பாக அவர்களுக்கு போதுமான ஆதாரங்களை காவல்துறையினர் சமர்ப்பிக்கவில்லை என கூறித்தான் அந்த உத்தரவானது ரத்து செய்யப்பட்டிருந்தது. பின்னர் இந்த விவகாரம் தொடர்பாக மீண்டும் சென்னை உயர்நீதிமன்றம் அந்த விடுதலை செய்த உத்தரவை எதிர்த்து மேல்முறையீடு செய்து தமிழக அரசு சார்பில் உச்சநீதிமன்றத்தில் மனு தாக்கலானது செய்யப்பட்டிருந்தது. இந்த மனு தாக்கல் மீதான விசாரணையானது தொடர்ச்சியாக நடைபெற்று வந்த நிலையில் இன்று அதன் மீதான தீர்ப்பானது தற்போது வந்திருக்கிறது. குறிப்பாக சென்னை உயர்நீதிமன்றம் விதித்த இந்த விடுதலை தீர்ப்பை ரத்து செய்து உச்சநீதிமன்றம் ஒரு உத்தரவை பிறப்பித்திருக்கிறது. அனைவருக்குமே, அதாவது கைது செய்யப்பட்ட 9 நபர்களுக்குமே ஆயுள் தண்டனை விதித்தும் ஒரு உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. மேலும் அது மட்டுமின்றி கைது செய்யப்பட்ட 9 நபர்களில் 7 நபர்கள் 2 வாரங்களுக்குள்ள நீதிமன்றத்தில் சரணடைய வேண்டும் என்றும் அந்த உத்தரவில் பிறப்பித்திருக்கிறது. 2 நபர்களுக்கு மட்டும் வயது மூப்பு காரணம் என்பதால் அவர்களுக்கு 8 வாரங்களுக்குள்ள அவர்கள் உடனடியாக ஆளுநரிடம் கருணை மனு வழங்க வேண்டும் அந்த உத்தரவில் பிறப்பித்திருக்கிறது. இந்த விவகாரமானது தற்போது சமூக வலைதளங்கள் உட்பட தமிழகம் முழுவதுமே ஒரு பரபரப்பாக இந்த வழக்கானது பார்க்கப்பட்டு வருகிறது. இந்த தீர்ப்பை ரத்து செய்து சென்னை உயர்நீதிமன்றம் விதித்த இந்த விடுதலை உத்தரவு ரத்து செய்து உச்சநீதிமன்றம் ஒரு பிறப்பித்த உத்தரவானது மிகுந்த பரவலாக பேசப்பட்டு வருகிறது. அதில் சில கண்டனங்களும் தெரிவித்திருக்கிறது. ஏனென்றால் காவல்துறையினர் சிசிடிவி ஆதாரங்களுடன் அவர்கள் குற்றவாளியை கைது செய்திருக்கிறார்கள். இருப்பினும் சென்னை உயர்நீதிமன்றம் இந்த வழக்கை சரியாக விசாரிக்காமல் இந்த தீர்ப்பு வழங்கியது மிகுந்த கண்டனத்துக்குரியது எனவும் தெரிவித்திருக்கிறது. இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தி டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.